சுருளில் இருந்தது ஒரு பொய்த்தடம். ஆனந்தி எழுதிய மாபெரும் சூழ்ச்சியின் முதல் படி. அந்த துரோகி சுருளை படித்துவிட்டு அதை நெருப்பில் எரிக்கிறான். அவன் முகத்தில் கொடூரமான திருப்தி. இது நீங்கள் கேட்ட வரைபடம். மலையை கடக்கும் மர்மச்சாலை இதில் குறிக்கப்பட்டிருக்கும். தாமோதரன் தன் பேராசைக்காக சோழ ரகசியங்களை விட்டு துணிந்தவன் அந்த தவறான தகவலை வெளிநாட்டு வேட்டைக்காரர்களுக்கு கொடுத்தான். வேட்டைக்காரர்கள் புயலை நோக்கி சென்றனர். ஆனால் ஆனந்தியின் உண்மையான செய்தி அவளது பாதுகாவலர்களுக்கு வேறு வழியில் சென்றடைந்தது. மாபெரும் கப்பல் தவறான திசையில் சீரும் கடலை நோக்கி விரைகிறது. அதே சமயம் கடலின் அடியில் ஒரு பழங்கால சோழச்சங்கு ஒளிர்கிறது. ரகசிய நூலகத்தின் பாதுகாவலர்கள கடலின் மொழியை அறிந்தவர்கள். அவர்கள் சங்கு ஒளியை பின்தொடர்ந்தனர். ஒரு சிறிய வேகமான உள்நாட்டு படகில் ஆனந்தியின் குழுவினர் அந்த சங்கு ஒளியின் திசையை நோக்கி பயணிக்கின்றனர். சிறையில் ஆனந்தி அமைதியாக இருந்தால் அவளது தியாகம் வீண் போகாது என்று அவளுக்கு தெரியும். கப்பல் அறையில் அவள் தன் விரல்களில் இருந்த மோதிரத்தை திருப்புகிறாள். அது புலி சின்னத்துடன் ஒளிர்கிறது. அவள் கண்கள் மூடியிருந்தாலும் முகத்தில் ஒரு புன்னகை. முத்திரை கல் என்பது ஒரு கல் அல்ல, அது கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் ஒரு சோழ கால இயந்திரத்தின் திறவுகோல். கடலின் ஆழத்தில் பாறைகளுக்கு இடையில் புலி சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கல் கதவு தெரிகிறது. அதன் மையத்தில் உள்ள துளை ஒளிர